அறியாமை என்னும் நோய்க்கு கல்வி என்ற மருந்து தேவை. கல்வியை போற்றுவோம், கல்வியை மதிப்போம், கல்வியை விதைப்போம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். இயலாத பிள்ளைகளுக்கும் தாய் தப்ப இல்லாத பிள்ளைகளுக்கும் கல்வி உதவிகளை செய்து வருகிறோம். தேவைப்பட்டவர் எங்களை தொடர்பு கொள்ளலாம். சீக்கிரமா. ஆமா, இப்ப என்னன்னா உனக்கு நேரம் ஆச்சு பாரு. அண்ணாச்சி கண்டு ஏச போறவ. சீக்கிரமா போயிருவோம். ஆத்தி போய் யூனிஃபார்ம் வேற மாத்தணும். எவ்வளவு நேரம் ஆகுதோ தெரியல. சீக்கிரம் வாட்டி. அது சரி, என்ன வீடு பார்த்துட்டே எப்படி கிடைச்சதா எப்படி? கிடைக்கல. அப்படின்னா நீ எங்கிட்ட தங்கி இருந்த? கோயில்ல தங்கி இருந்த. அங்க ஒரு பக்கத்துல ஒரு கோயில் இருந்துச்சு, சர்ச்சு. அதுல போய் தங்கிக்கிட்டேன். இப்படி எத்தனை நாள் கோயிலு மசூதி சர்ச்சில் போய் தங்கிக்கிட்டு இருப்ப? உனக்குன்னு ஒரு வீடு வேணும்ல. அதான் உன் ஃப்ரெண்டு உதவி பண்றேன்னு சொன்னால, நீ அவளை பார்க்க வேண்டியதானே? அவளை பார்க்கணுமா? ஏன்? அந்த பொண்ணு உனக்கு நல்லதானே உதவி பண்றா. அவ செய்யற உதவியை வாங்குறதுக்கும் நமக்கு ஒரு தகுதி வேணும். எனக்கு அது ஒரு துளி கூட இல்லை. எனக்கு அவ முகத்தை கூட பார்க்க முடியல. எவ்வளவோ சொன்ன, விளாட்டா சொல்லி பார்த்தா, சீரியஸா சொல்லி பார்த்தா, என் புத்திக்கு ஏறல. எவ்வளவு உண்மையா இருந்தா தெரியுமா எனக்கு? இப்பவும் நான் சீனலமா இருக்க விரும்பல. அவ இப்ப எனக்கு உதவி பண்ண அவளுக்கு பிரச்சனை வரும். ஏன் அப்படி சொல்ற? இப்பமா அவ எனக்கு உதவி பண்ணுனா பிரச்சனை வரும். வேண்டாம், நான் பாத்துக்கிடுவேன். சம்பளம் வந்தோடனே ஒரு வீட்டை பார்த்து போயிடுறேன். சரி. எங்க வீட்டுல வசதி இல்ல. இருந்திருந்தா கூட்டு போயிடுறேன். எங்க வீட்லயே எங்க அண்ணன் சரி கிடையாது. குடிச்சிட்டு கிடிச்சிட்டு வருவான். அதுக்குதான் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அதே நைட்டு 9 மணி வரைக்கும் வேலை பார்க்காம கொஞ்ச நேரம் தானே தூங்கி நிக்கணும். நான் பாத்துக்கிடுவேன். சரி வா. ரேச்சல், ஹாய் ரேச்சல், என்ன எப்படி இருக்க? யாரு வா போலாம். இவன் என் ஃப்ரெண்டு. ஹாய் ரேச்சல், உங்க பேர் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. உங்க பேர் மாதிரியே நீங்களும் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கீங்க. தூரத்துல உன்னை பார்த்தேன், அதான் என் ஃப்ரெண்டுக்கு ஒன்னு அறிமுகப்படுத்தி வைக்கலாமேன்னு உன்னை பாக்கலான்னு வந்தேன். அப்படியே தான் இருக்க. பார்த்து 2-3 வருஷம் இருக்கும்ல. வாயே, ஒரு கப் காபி குடிக்கலாம். பாட்டி போலாம். நீ எதுவும் சாப்பிட்டுக்க மாட்ட. வாயேன், ஒரு கப் காப்பியாவது குடியாவா? அவன் உங்ககிட்ட சொன்னா சாப்பிடலன்னு. இப்போ அந்த செம்பரிங்க குடும்பத்துல நீ இல்லையாமே. அப்படியா? நீ அந்த குடும்பத்துல இருக்க வரைக்கும் உன்னை நெருங்க கூட முடியல. ஏன், உன்னை பார்க்க கூட முடியல. அதான் இப்ப நீ செம்பரிங்க குடும்பத்துல இல்லையே. இப்பதான் நம்ம ரெட்டுப்பையில குடும்பத்துல நீ இல்லையே. இங்க பாரு ரேச்சலே, போனதெல்லாம் போட்டோம். உன்கிட்ட நான் முதல்ல சொல்லியிருக்கேன். இப்பவும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்பவும் நீ ஓகேன்னு சொன்னா ஒன்னும் அவசரம் இல்ல. யோசித்து நல்ல முடிவா சொல்லு. அதான் இசைக்கு எனக்கும் கல்யாண ஏற்பாடு நடக்கும்போது கூட நான் உன்கிட்ட சொன்னேன், எனக்கு இசையை பிடிக்கல, உன்னதான் பிடிக்குன்னு. அப்பவுமே நான் உன்னை விரும்புறேன். பாத்துக்க, கல்யாணத்தை கூட நீ பட்டியிருந்தேன்னு சொன்னேன். அப்பவுமே நான் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு உனக்கு தெரியும். இப்போ நீ ஒன்னு சொன்னாலும் உடனே கல்யாண ஏற்பாடு பண்ணிடலாம். நீ இப்ப யாரும் இல்லாம தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உடனே நீ முடிவு சொல்லணும் அவசியம் இல்ல. யோசித்து சொன்னாலும் ஓகே தான். ஆனா நல்ல முடிவாயிடு. நம்ம இங்க கூட இருக்க வேண்டாம். நம்ம மும்பையில போய் செட்டில் ஆயிடலாம். என்ன நான் சொல்ற சரிதானே? என் ஃப்ரெண்ட நீங்க கட்டிக்கணும்னா ரொம்ப கொடுத்துதான் வச்சிருக்கணும். எங்க உங்க நினைப்புல தாங்க பையன் பைத்தியமா சுத்திக்கிட்டு இருக்கான். எப்போ பார்த்தாலும் உங்க பேர் தான் சொல்லிக்கிட்டே இருக்கான், ரேச்சல் ரேச்சல்னு. பையன் உங்க மேல பைத்தியமா இருக்காங்க. நீங்க கட்டிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும். ஓகே சொல்லுங்க, ஓகே சொல்லுங்க. இப்படி பையனெல்லாம் நீங்க மிஸ் பண்ணலாமா சொல்லுங்க? ஆளும் சுவ ஜம்மன் இருக்கான், அழகா இருக்கான். இதுக்கு மேல என்ன வேணும்? அவளுக்கு இஷ்டம் இல்ல சார், நீங்க கிளம்பலாம். பாட்டி போலாம். எங்க அவங்க மௌனமா இருக்கத பார்த்தா அவங்களுக்கு சம்மதம் போல தெரியுது. ரேச்சல், ஒன்னும் அவசரம் இல்ல. நான் சாயங்காலம் உன்னை வந்து பாக்குறேன். நீ அப்ப சொன்னா போதும். இன்னைக்கு ஃபுல்லா யோசித்து பாரு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ நிச்சயமா சந்தோஷமா இருப்ப. நான் உன்னை முன்னாடியே விரும்புறேன்னு தெரியும். ஏன், சின்ன புள்ளையில இருந்தே விரும்பிக்கிட்டு தான் இருக்க. இசை விரும்புறதுக்கு முன்னாடியே நான் உன்னதான் விரும்பினேன் தெரியுமா? என்ன, அவ அத்தை பொண்ணுனால உரிமை எடுத்துக்கிட்டு நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சிட்டா. அதனால எனக்கு ஒன்னும் பண்ண முடியல. ஆனா எனக்கு ஒண்ணுதான் பிடிச்சிருந்தது. இப்பதான் உனக்குன்னு யாருமே இல்லையே, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுனே. இங்க பாருங்க, உங்க அம்மா உங்க அப்பா எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து என் ஃப்ரெண்டோட சூப்பரா ஜாம் ஜாம் கல்யாணத்தை நடத்தலங்க. நீங்க கவலையே விடுங்க, நான் நடத்தி வைக்கங்க. என் தலைமையில நான் நடத்தி வைக்கேன். திருநெல்வேலி கலெக்டர் இல்லங்க,
அப்ப என்ன சார் உங்க தலைமையிலன்னு சொன்னீங்களே அதான் கேட்டேன். கலெக்டரோன்னு கேட்டேன். அவன் பிசினஸ் மேனா இருக்கான், அதனால அப்படி சொன்னான். ரேச்சல் உனக்கு ஓகே தானே? கண்டிப்பா நீ ஓகே சொல்லுவேன், நான் நம்புறேன். சரி, சாயங்காலம் காஃபி ஷாப்புக்கு போறோம். நீ உன் காதலே எனக்கு சொல்ற, ஓகே? இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, பாத்துக்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல, பாத்துக்க. இப்ப நான் அவனை எதிர்த்து பேசுற அளவுக்கு என் நிலைமை இல்ல. அப்படின்னா நீ கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல போறியா? அவனை கல்யாணம் பண்ணதுக்கு நான் சாகலாம். இப்ப எனக்கு தேவை கல்யாணம் இல்ல, உனக்கு தெரியாதே. அவன் மூஞ்சி அடிக்க மாதிரி சொல்ல வேண்டியதுதானே? அவன் அடுத்து என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும். என்னை அசிங்கப்படுத்துவான். இதே கடையில வந்து பேசினா என் வேலையே போயிடும். அதான் வாயை மூடிக்கிட்டு இருந்தேன். இப்போ நீ அவனுக்கு சாயங்காலம் பதில் சொல்லணும், தெரியும்ல? நான் ஓடி ஒளிஞ்சுக்கிடுவேன். எத்தனை நாள் ஓடி ஒளிவா? பார்க்கலாம். ஒண்ணு பண்ணு, கோவத்துல தூக்கி போட்டுட்டு மறுபடியும் உங்க அம்மா அப்பா கிட்டே போ. வேண்டாம். சரி ரேச்சல், நான் என் செஷனுக்கு போறேன். சரி. சாப்பிடும் போது மீட் பண்ணலாம், சரியா? சரி. என்ன மட்டும் சீக்கிரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்கன்னு சொன்னாலே, இவ்வளவு மட்டும் இன்னும் வர காணா? வரட்டும் வரட்டும், இனிமேல் வரட்டும். ஐயோ, இந்த புள்ளைய பார்த்தா மட்டும் எனக்கு என்னென்னமோ பண்ணுதே. என் வீடு எங்க இருக்கு, நான் எங்க வந்து பசியால வந்திருக்கேன். என் அண்ணன்மார் மட்டும் பார்த்தா என் நிலைமை இன்னத்துக்காகும். ஆனால் எனக்கு இந்த புள்ளைய பார்க்காம இருக்க முடியலையே. எதுக்காக இப்படி இருக்கும்? இந்த பிள்ளைய பார்த்த பயமா இருக்கு, பேசுறதுக்கு பயமா இருக்கு. அந்த பிள்ளை திரும்பி பார்த்தா கூட குப்புன்னு வேத்துருதே, ஆனா பார்க்காம இருக்க முடியல. ஐயோ, என்னெல்லாமோ பண்ணுதே. பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுதே. என்ன அழகா இருக்கு இந்த பிள்ளை. ஐயோ, இந்த பிள்ளை பாக்குற. இப்ப நான் என்ன பண்ண திரும்பிடக்கூடாதுப்பா. எப்போ இந்த புள்ள பார்த்துட்டா என்னெல்லாமோ பண்ணுதுப்பா. எப்போ இது கவின் தானே? ஏ கவின்! நான் இல்ல, நான் பார்க்கல. எப்போ இந்த புள்ள மாட்டுக்கு கூப்பிடுறது, எனக்கு என்னலாமோ பண்ணுது. டேய் கவின்! நான் பார்க்கல. நான் இசை ஜபாலி பாத்தியா? இல்ல. இந்த பையில ஒரு பையனாங்கொல்லி பையன். இவங்கிட்ட போய் கேட்டேன் பாரு, நீ ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டியா? அக்கவுண்டன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். அது இந்த பையன் பார்க்க உங்க மாதிரி இருந்தாலும் படிப்புல புளியா இருக்கானே. எப்படி அது நான் கூமுட்டேங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருமோ? நீ எழுதிட்டியா? நான் கிளாஸ்லயே முடிச்சிருவேன். இவன் நோட்டை வாங்கி எழுதணுமே. அது ஈஸி டோல நீங்க தர மாட்டேன். கொண்டா ஒன் நோட்டை செக் பண்ணி பாப்போம், கரெக்டா எழுதிருக்கேன்னு பார்க்கணும். தாரே. இந்த ஏய் கவின், கிட்ட வந்து தாடா. அவ்வளவு தூரத்துல இருந்து இந்தான்னு கேட்ட. நீ கிட்ட வா. கிட்டயா? மாட்டேன். இந்த பையலுக்கு என்னாச்சு? சரி இரு, நான் வரேன். ஐயோ, எனக்கு மயக்கம் வந்துடும் போலுக்க. கவின், இந்த புள்ள முன்னாடி மயங்கிறதடா. அந்த புள்ள வேற என்ன தோண்டி பிடிக்குது. எனக்கு என்னெல்லாமோ பண்ணுது. கையே பரவாயில்லடா, இருக்கட்டும். ஐயோ, நோ இல்ல, நோட்டே. இங்க பாரு, ஏதாவது தெரியலனா என்கிட்ட கேளு, சரியா? நான் சொல்லி தரேன். என்ன ஏன் பயப்படுதா? அத்தி இவன் என்ன பார்த்து பயப்படுறா. இதை இசைக்கிட்டியும் ஜபா கிட்டி கண்டிப்பா சொல்லணும். அத்தி இந்த பையன் என்ன பார்த்து என்ன பயப்படுதா? அத்தி நோட்டே. கொண்டா நான் செக் பண்றேன். பயப்படாத, தப்பா எழுதினா நான் கரெக்ஷன் பண்ணி தரேன், சரியா? அத்தி இந்த பையன் எல்லாமே கரெக்டா எழுதிருக்கான். எனக்கு இதுல எதுன்னு கூட தெரியல. இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. இந்த புள்ள அழகா இருக்கு. நீ ரொம்ப அழகா இருக்க. என்ன? நீ தேவதை மாதிரி, ஏஞ்சல் மாதிரி
அழகா இருக்க. உன் பேருக்கு ஏத்த மாதிரி ஏஞ்சல் மாதிரி இருக்க. அதுவா? ஆமாமா, நம்ம கிளாஸ்ல நான் தான் அழகு பத்தியா? கிளாஸ்ல மட்டும் இல்ல, எல்லாத்தோட நீ தான் அழகா இருக்க. எனக்கு தெரியும். ஐயோ, இது இசையின் ஜபா இருக்கும்போது நீ சொல்லிருக்க கூடாதா? ஐயோ, யாருமே இல்லறேனா தான் அந்த பையன் சொல்லுவான். சரி சரி, இத கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுவியா? எனக்கு ஏன் உன்னை பார்த்தா ஏதோ பண்ணுது. இந்த பையன் என்ன சொல்றான்? டேய் காலையில என்ன சொல்லிட்டு இருக்க? ஐயோ, இல்ல, எனக்கு உன்னை பார்த்தா என்னலாமோ பண்ணுது. அத்தி இசை ஜபா கிட்ட இத சொன்னோம்னா ரெண்டு கக்கப்புன்னு சிரிப்பாளல. இப்போ என்ன பண்ண? டேய் காலை, நீ தப்பு தப்பா எழுதி இருக்க. இல்லையே, நான் எல்லாமே சரியா தான் போட்டிருக்கேன். டேய் தப்பு தப்பா எழுதி இருக்க, எனக்கு தெரியாதா? நீ தப்பு தப்பா தான் எழுதி இருக்க. இல்ல ரேச்சல், அதுதான் சரி. எனக்கு தெரியும், நான் கிளாஸ் நடத்தும் போதே கவனிச்சிட்டேன். இன்னொன்னு எனக்கு மேக்ஸ் நல்லா வரும், அது சரிதான். ஐயோ, நான் சொல்றேன்ல, உனக்கு என்ன நம்பிக்கை இருக்கா இல்லையா? நம்பிக்கை இருந்தா ஆமான்னு சொல்லு. தப்புதான், நான் போட்டிருக்கிறது எல்லாமே தப்புதான். அந்த பையனே கிளாஸ் ஃபர்ஸ்ட் வருவான். இவன் அந்த பையன் பண்ணிருக்க தப்புன்னு சொல்லி கொடுக்கா பாரு. கூமுட்ட என் டிரேச்சலி ஆத்தி இவளுக வந்துட்டாளோ. ஐயோ, மாட்டி விட்டுறாளுகளே. சரி சரி, இந்த ஒன் நோட் அப்படி. நீ சொன்னா சரியா தான் இருக்கும். நான் தப்பு தப்பா போட்டிருக்கேன் நினைக்க. கொண்டா. டேய் கூமுட்ட காவிலே, நீ சரியா தான் இருக்க. அவ தான் தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க பாரு, அவளுக்கு தெரியாது. நான் சொன்னது நம்பியா, நீ அவ சொன்னது நம்புவியா? நேச்சர் சொன்னா சரியா தான் இருக்கும். புரியுதா? எப்படி? நான் சொன்னா சரியா இருக்கும். இது தப்பு, அவன் எழுதியிருக்கிறது தப்பு. நிச்சயமா அதை பார்த்து சொல்லி, அது உங்க கணக்கு. என் கணக்குப்படி அவன் எழுதியிருக்கிறது தப்பு. அதை அவனே ஒத்துக்கிட்டான். டேய் கவினே, உண்மை சொல்றா, இது தப்பாடா? அது டேய் கவின், உண்மை சொல்றா, நீ கரெக்டா தான் எழுதியிருக்க. இல்ல சார், அது தப்புதான். அத்தி, அப்ப நான் எழுதியிருக்கதே. டேய் இங்க பாரு, நான் இப்படி எழுதியிருக்கேன், அது சரிதான். இங்க பாரு, மேக்ஸ் நீயும் நானும் புலி. ஒன்னையும் என்னையும் யாராலும் அடிச்சுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நாம ரெண்டு பேர் போட்டுக்க தப்பு. இவ சொல்றது சரியோ? இவ கூமுட்டா ரேச்சலி. இல்ல இசை, தப்பா தான் போட்டுட்டேன். தப்புதான். டேய் ரைட் தான்டா, நான் கரெக்ட்டா தான் போட்டுட்டேன். கொன்னா போட்டு சொல்லிட்டேன். என் கணக்குப்படி இது தப்புதான். சத்தியமா சொல்லேன் டி, என் கோத்த கலப்பிடாத டி. கிங்ஸி என்ன அத்தை என்னைக்கு குளி தோண்டி புதைக்க போறான். கொண்டுருவானே. ஐயோ, பெல்ட்ட கலத்துவானே. ஐயோ, இவன் முன்னாடி அடி வாங்கிடக்கூடாது. அண்ணன் சரிண்ணா, சரிண்ணா. நீ பஸ் எங்க ஏறணும், நீ எங்க ஏற வந்திருக்க? ஐயோ, இப்ப ஏதாவது சொன்ன நான் மாட்டிக்கிடுவானே. அண்ணன், உன் பஸ் ஸ்டாண்டு எங்க, நீ எங்க வந்திருக்க? டேய் கவின், நீ எழுதிருக்கிறது சரிதானடா? தப்புதான். ஹலோ, உங்களுக்கு மேக்ஸ் தெரியுமா? ம், இப்ப பாடா கவினே, நீ செத்த மவனே. இரு, இத கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க. இது சரியா தப்பானே? அத தப்புன்னு சொல்லம்ல. நீ நோட்ட குடுடி. பாரு, நீங்களே பார்த்து சொல்லுங்க. சரியா இருக்கு. டேய் கவினே, இன்னைக்கு நீ கிளாஸ்க்கு வா. சார், இத அவன் தப்புன்னு சொல்லுதான். ஓ, பாட்டி உனக்கு இருக்குது. இப்போ உனக்கு சந்தோஷமா? தப்புன்னா தப்புன்னு சொல்லணும், சரினா சரின்னு சொல்லணும். நான் ஒரு நிமிஷத்துல குழம்பி போயிட்டோம்ல. சரி வா, ஸ்கூல் வேன் வந்துட்டு. ம், வாடி, இன்னைக்கு உனக்கு கிளாஸ்க்குள்ள இருக்குது. நீ கிளாஸ்க்கு வா, நான் இவன்ட்ட பேசவே மாட்டேன். பெல்ட் எடுக்கட்டா? நீ யாரு என்னன்னு பெரிய உலகத்துக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு தான் எங்க நீ பண்ணி படிக்க வச்சா? நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? அண்ணன், இது நீ சரியா தானே போட்டிருக்க? பெரிய தப்புன்னு சொன்ன. அண்ணா, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னன்னா, இது சரின்னு எனக்கும் தெரியும். பெரிய தப்புன்னு சொன்ன. அந்த பொண்ணு தப்புன்னு சொன்ன, அதான் தப்புன்னு சொன்னேன். இப்ப நீ என்ன சொல்ல வர? அண்ணன், என்னமோ தெரியல, அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு என்னெல்லாமோ பண்ணுது. அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டே இருக்கணும் போல இருக்கு. அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு என்னெல்லாமோ பண்ணுதுண்ணே. அது இந்த வயசுல அப்படிதான் வரும். ஓ, அது எல்லாருக்கும் வரக்கூடியதான், அதெல்லாம் ஒண்ணு இல்ல.
அவங்க வேற பாலினா நம்ம வேற பாலினா அதனால வரக்கூடியது. அவங்க கிட்ட இது வரைக்கும் நீ பேசி பழகல, புதுசா பழகணும் ஒரு மாதிரி இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. அவங்களும் நம்மளும் ஒண்ணுதான், ஒரு வித்தியாசமும் இல்ல. ஆமாண்ணே, அந்த 2 பொண்ணையும் ஒன்றும் தோணல. இந்த பொண்ணுகிட்ட மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே. மீச முளைக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு காதல்? காதலா அண்ணா? அப்படி இல்லைண்ணே. இதுக்கு என்னடா அர்த்தம்? காதலா இல்லைண்ணே, அந்த பொண்ணை பிடிக்கும், அந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருந்தா பிடிக்கும், அந்த பொண்ணு என்ன சொன்னாலும் பார்த்துட்டே இருக்கிறதுக்கு பிடிக்கும். அவளை நெருங்கி போகணும் போல இருக்கும், அவளை டச் பண்ணி பார்க்கணும் போல தோணும், அதானே? இல்லைண்ணா, அந்த பொண்ணு தொட்டா ஒரு வருஷம் அக்கடிக்கணும். சொட்டு எண்ணிவேன். போடா கிளாஸ்க்கு. ஏன்னு அப்படி பண்ணுதே? போடா, அது அப்படிதான் இருக்கும், போ. அண்ணே சொல்லுங்கண்ணே. ஊர்ல இருந்து துறந்து வந்திருக்கான், அவன்கிட்ட கேளு, போ. துறந்து வந்தாச்சா? எப்போ? இன்னைக்குதான் வந்தான், அதான் உன்னை பார்க்க போனேன், நீ அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இல்ல, அப்புறம் தச்சல தான் நீங்க பார்த்த. சரி வீட்டுக்கு வந்துட்டு போ. ஐ, துறந்து வந்தாச்சா? அண்ணே இனிமேல் நான் அந்த வீட்டுக்கு போகலண்ணே. இங்க பாரு, நாங்க சொல்ற வரைக்கும் நீ அங்கதான் இருக்கணும், புரியுதா? யாருக்கிட்டையும் போய் இவங்கதான் என் குடும்பம், இவங்கதான் அண்ணன் தம்பி எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்க, போட்டு தள்ளிடுறாங்க. நீ 10 பேரை போடுற அளவுக்கு பலசாலி ஆனதுக்கு அப்புறம் யாருன்னு தெரிஞ்சா போதும். அண்ணே இப்பவுமே நான் ஜிம்முக்குலாம் போறேனே, என்ன பாருண்ணே, 11ஆம் கிளாஸ் படிக்க பயமாரியா இருக்கு. எங்க கிளாஸ்ல நான் தான் ரொம்ப பெரிய பையனா இருக்கேன் நானே, எல்லாரும் சொன்னாங்கண்ணே. இங்க பாருங்கண்ணே, இப்ப கூட எனக்கு மீச ஆட ஆரம்பிச்சிட்டேன். அதான் சொல்றல, உன் முன்னாடி 100 பேர் வந்த கூட அசால்ட்டா போட்டு தள்ளக்கு உன் உடம்புலையும் மனசுலையும் தைரியம் இருக்கணும். அப்ப நீ யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரிஞ்சா போதும், அது வரைக்கும் நீ யாருன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. சரிங்கண்ணே. அண்ணே இதுக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லை. இனி வேண்டாம்னாலும் உன் மனசு கேட்காது. ஓண்ணா அண்ணே, அது அப்படி எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே. சரி, நம்ம வீட்டுக்கு மருமகளை கூப்பிட்டு வந்துடலாம். அண்ணே சாமன்கிட்ட மட்டும் சொல்லிடாத, நொந்து போயிடும். அண்ணே நான் அந்த பொண்ணு. சரி, இங்க பாரு, பர்மிஷன் கொடுத்துட்டேன்னு எல்லாம் மீறி ஏதாவது பண்ணிட்டு வந்த, எங்கண்ணே அந்த பிள்ளை பக்கத்துல கூட என்னால நிக்க முடியல. நீங்க வேற பிடிக்கும்ண்ணே, அதான் உங்ககிட்ட நான் எதையும் மறைச்சது இல்லையா. நம்ம வீட்டுலதான் யாரும் எதையும் மறைக்க கூடாது, அதான் சொன்னேன். சரி, முன்னாடி ஜீப் போட்டுருக்கேன், போய் உட்காந்துரு, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன், உடனே போன சந்தேகம் வரும். சரிங்கண்ணே. பழச்சு 3 இல்லை விடல, பொண்ணு பொண்ணு. பாதுகாப்புல இருக்கிற வரைக்கும் இந்த வெளி உலகத்தை பத்தி எனக்கு தெரியல. எப்போ உன்னை விட்டுட்டு போனா இந்த மனுஷங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். சத்தியமா நீ நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும். இனி நான் உன் கூட வாழ்ற பாக்கியம் இல்லை, ஆனா உன் காலடியில விழுந்து சாகிற பாக்கியம். உன் கால் மாட்டிலே அவசர போகணும்டா. நான் செத்ததுக்கு அப்புறம் என் ஆத்மா உன் காலடியே சுத்தி சுத்தி வரணும்டா. உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு எனக்கு அதுதான் தண்டனை. உண்மையான காதலை ஏமாத்திட்டு போனா ஏனமா அந்த காதலுக்கிட்ட தான் சிக்குவோம். அப்படிதான் உண்மை காதலை தூக்கி எறிஞ்சிட்டு போலியில போய் மாட்டிக்கிட்டேன். உன் பேரை சொல்லதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை. உன்னை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிட்டு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லணும் போல இருந்தது. ஆனா எனக்கு அதுக்கு தகுதி இல்லை. இன்னொன்னு, நீ என் பக்கத்துல வந்தா கூட உனக்கு அசிங்கம்.
அதனாலதான் நான் உங்ககிட்ட நெருங்கி வரல. நீ ரொம்ப தூய்மையானவ, நாலு கனவ. கவின், 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 உன் பேரை சொல்லும் போதே உனக்குள்ள அந்த பயம்லாம் போகுதுடா. கவின், 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 என்ன மன்னிச்சிருடா. கவின், என்ன மன்னிச்சிருடா. எங்க மைனி எனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி எங்க அண்ணன் மாவ தான் எனக்கு மருமகளா வரப்போறா. அவளுக்கு அழகழகா துணிமணி எடுத்து போடணும் எனக்கு ஆசை. ஆளு பொம்மை மாதிரி இருப்பாமா, அப்படியே எங்க மைனி மாதிரியே இருப்பா. எங்க அண்ணன் பாதி எங்க அண்ணன் பொண்டாட்டி பாதி கலந்த மாதிரி இருப்பா பாத்துக்கம்மா. புது நிறமா இருப்பா. அவளுக்கு கொஞ்சம் அழகழகா கொஞ்சம் துணிமணி வேணும் பாத்துக்கம்மா. நல்ல நல்ல துணி எடுத்து போட்டு பாப்போம். யார் சைஸ்ல இருப்பாங்க? இந்த இருக்கான் பாருமா என் மோவன், இவனுக்கு பொருத்தமா இருப்பா. இவன் தோள் பட்டைக்கு இருப்பாமா. இவன் தோள் பட்டை சைஸுக்கு உள்ள பிள்ளைக்கு எடுமா. ஆளு கொஞ்சம் பொசுனாப்புல தான் இருப்பா, பொத்து பொத்துன்னு தான் இருப்பா. அதுக்கேற்ற மாதிரி எடுத்து போடுமா. சார் எல் சைஸ் வேணுமா எம் சைஸ் வேணுமா சார்? அப்படி என்னடா அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மா இரு. இங்க பாரு, புடிச்சவ கூட தான் வாழணும். எவ்வளோ நினைச்சுக்கிட்டு புடிச்சவ நினைச்சு கற்பனை பண்ணி வாழக்கூடாது. என் புள்ள அவனுக்கு பிடிச்சவ கூட தான் வாழணும். நல்ல அம்மா. அம்மா அவரை சொல்லிக்கிட்டே நீங்க கேட்கவே மாட்டேங்க. இங்க பாரு, என் அண்ணன் பொண்ணாட்டி ஒரு வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான். ஏன்னா அவ செம்புலிங்க ஐயா பொண்ணு. செம்புலிங்க ஐயாவா? இப்ப எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதே. என் அண்ணன் பொண்ணாட்டி எனக்கு வாக்கு கொடுத்தது, என் மகதான் உங்க வீட்டுக்கு மருமகானு. அதை யாராலையும் மாத்த முடியாது. எனக்கு என் அண்ணன் மகத்தான் மருமகளா வரணும். வேற எவளும் என் வீட்டுக்கு வரக்கூடாது. அது எப்படிமா முடியும்? அவதான் அந்த வீட்டுல இருக்காளா? என்னம்மா? இல்ல சும்மா ஒண்ணு என் அண்ணன் முன்னாடி சொல்லிட்டு போக மாட்டார. எனக்கு நல்லா தெரியும் உனக்குன்னு ஒருத்தி இருக்கா. அதுதான் அதுதான் உண்மை. ஆனா நீ ஊத்தி கூட்டு வந்திருக்க, அவ கூட நான் வாழ விட மாட்டேன். அதான் வாழே விடலையா? அனுப்பி வச்சிட்டீங்களே. எனக்கு என் அண்ணன் மக மட்டும் தாண்டா மருமகளா வரணும். ஏமா அவ அந்த குட்ட குட்ட பாவாடை சட்டை மாதிரி தான் போடுவா. அது மாதிரியே என்ன எடுத்து போடுமா. நல்ல துணியா இருக்கணும். சரிங்கம்மா, எடுத்து போடுறேன். டேய் நமக்கு பெல்ட் தானடா வேணும்? ஆமாடா பெல்ட் வேணும், எடுத்து கொடுக்கீங்களா? சரிங்க சார். டேய் உண்மையிலே இது சேல்ஸ் இல்லடா. டேய் ஏதோ காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்காடா. ஆமாடா. சார் லெதர்ல பாக்குறீங்களா சாதா பாக்கீங்களா? லெதர்லயே காட்டுங்க. என்னங்க சார்? அளவுலாம் சரியா இருக்கா மேடம்? உங்க சைஸுக்கு சரியா இருக்கும் சார். என்னங்க என் சைஸுக்கு கரெக்டா இருக்கும்னு எப்படி மேடம் கரெக்டா சொன்னீங்க? கண்ணாலே அளவு எடுத்துட்டீங்களா என்ன? டேய் மேடமுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்லடா, அதை வச்சு சொல்லியிருப்பாங்க. அப்படிதானே மேடம்? சொல்லுங்க மேடம், எப்படி இது எனக்கு சரியா இருக்கும்னு சொன்னீங்க? உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குதா என்ன? மேடம் அப்படியே நான் உள்ள போடுறதுக்கெல்லாம் எடுக்கணும். உங்களுக்கு புரியுதுல என்ன? அதுக்கும் கரெக்டா சைஸ் பார்த்து எடுத்துட்டு வாங்க பாப்போம். அதான் பெல்ட்டுக்கு கூட கண்ணாலே அளவு எடுத்தீங்கல்ல, அதே மாதிரி மேடம் அளவெடுங்க மேடம். ஓகே மேடம், இந்த பெல்ட்டை எனக்கு வச்சு பாருங்க, அளவு சரியா இருக்கான்னு பாருங்க. அப்படின்னா அடுத்து நான் சொன்னதும் நீங்க கரெக்டா அளவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும். உங்க ஷாப் ஓனர் என்ன சொல்லிட்டு போனாருன்னு பாத்தீங்களா மேடம்? கஸ்டமரை நல்லா கவனிக்கணுமா, இல்ல வேலையோட தூக்கிடுவாங்க மேடம். நீங்க அளவு எடுங்க, அப்பதான் நான் உள்ள போடுறதுக்கெல்லாம் உங்களால அளவு எடுத்து கரெக்டா எனக்கு எடுத்து தர முடியும். நீங்க நம்பர் சொன்னாலே எடுத்து கொடுத்துறேன். எனக்கு நம்பர் மறந்து போச்சு மேடம், வேணா நீங்க சொல்லுங்க பாப்போம். அதான் நீங்க கரெக்டா சொல்றீங்களே. டேய் முத பெல்ட் அளவு எடுக்கட்டும்டா, அதுக்கப்புறம் மற்றதுக்கெல்லாம் அளவு சொல்லுவாங்க. ஓ அப்படி சொல்றியாடா? சரி மேடம் இந்தாங்க அளவெடுங்க. அளவெடுங்க மேடம். தள்ளி நில்லுங்க சார். தள்ளி நின்னா எப்படி மேடம் அளவெடுக்க முடியும்? சார் தள்ளி நில்லுங்க சார். ஐயோ ஒன்னும் பிரச்சனை இல்ல, அளவெடுங்க மேடம். இங்க யாரும் இல்ல மேடம், அளவெடுங்க. அளவெடுங்க மேடம். சார் தள்ளி நில்லுங்க சார். ஐயோ அழுறீங்களா மேடம்? என்ன மேடம் ஆறுதலா கண்ணை தொடச்சு விட்டா? ஐயோ மேடம் அளவெடுங்க மேடம். மேடம் அது என்னன்னு பாருங்க, நல்ல புகுத்து விளையாடுறா.
மேடம் அது பாருங்க அது பாருங்க. சார் எங்களை விட்டுருங்க சார். ராஸ்கல்களா, இனி உங்க ரெண்டு பேரும் இந்த கோட்டைக்குள்ள பார்த்த போயிட்டேன் சார். நான் என்ன தூக்கிட்டு போடா வந்துருடா. நல்ல இடத்துல வாழ எதுக்கும் உனக்கு கொடுப்பன இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கவின் போய் உன் மேல உண்மையா தான் இருந்தான். ஏமாத்திட்டல அதான். என்னடா பேசுது? ஏன் எதுக்கு? ஏன் உங்க தாத்தா ட்ரெஸ் போட்டு வந்துட்டியோ? நக்கலை பத்தியா? லவ் சொல்லதுக்கே இன்னும் தைரியம் வரல. இதுல இவெல்லாம் எனக்கு கொடுத்து என்ன இன்னும் லவ்வே சொல்லதுக்கு உனக்கு தைரியம் வரல. இதுல இல்ல ஒண்ணு இல்ல. இப்போ நீ என்ன சொல்ல வர? முத தைரியம் தான் எனக்கு முத லவ் சொல்லு. அதுக்கப்புறம் உள்ள பேருக்கு எங்க அம்மா அப்பா அவங்க முன்னாடி வந்து பொண்ணை கேளு. அது கேட்கும் போது நாங்க கேட்போம். கேட்கட்டா என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியும். பேசுறது கவின் தானடா? சரி யாராவது பாத்துட்டு போறாங்க. மொழி இன்னும் காதலி சொல்லல. ஏதாவது ஒண்ணு கிடைக்கும்னு பார்த்தேன். என்ன கிடைக்கும்னு எதிர்பார்த்த? அது வந்து ஒண்ணு இல்ல. சொல்லு என்ன வேணும்னு. ஆமா சொன்னா மட்டும் கிடைச்சிரும் பாரு. இவன் இன்னும் ஒரு காதலே சொல்லல. இவன் கிட்டது காதல் வாங்கி அதுக்கப்புறம் இவன் கிட்டது ஒரு கிஸ் வாங்குறதுக்குள்ள ஐயோ இல்ல அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பன வேணும். சுத்தி சுத்தி வாரானே தவிர ஒரு நாளாவது ஒரு பார்வை விட ஒரு லுக்கு ஆனா பாத்துக்கிட்டே இருப்பான். என்னத்த பாப்பானே தெரியாது. வச்சுக்கணும் வாங்காம குறுகுறுன்னு பாப்பான். ஆனா ஒண்ணு கொடுக்க மாட்டான். அத்தை நான் ரொம்ப தான் ஏங்கி போறேன். இவன் பாரு அவங்க அப்பா பிளட் சட்டை போட்டு வந்திருக்கா. இவன் இன்னும் அந்த கடத்திலே இருக்கா. என்ன வேணும்னு சொன்னா தருவேன். ஆமா சொன்னா மட்டும் தெரிஞ்சிரும் பாரு. என்னடி வேணும்? இவன் இப்படி சொல்ல மாட்டானே. போதுமாடி. இதுதானே எதிர்பார்த்தேன். பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் கொடுக்கலான்னு நினைச்சேன். ஆனா அவசியப்பட்ட முன்ன கொட்டி கொடுக்கலான்னு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு சொந்தமானதுக்கு நான் கொடுத்த முத்திர இப்ப சொல்றேன். என்ன நடந்தாலும் உன்னை யாருக்காவும் எதுக்காவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ எனக்கானவா. அந்த நம்பிக்கை வர வரைக்கும் பொறுமையா இருந்தேன். அவ்வளவுதான். ஆனா கொடுத்துட்டேன்ல, இனி ஏக்காந்த கொண்டோம் எதுக்காவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என் சொத்தை எனக்குன்னு பிறந்தவா. இசையில வந்துச்சு. சரி போட்டா பாரு. யாருக்காவும் எதுக்காவும் விட்டு கொடுக்க மாட்டேன். தைரியமா இரு. சரி இசை ஜப்பா வந்துட்டாங்க. நான் உங்க அப்பா வராரு. சரி போ. முதல் முத்தம் மறக்கவே முடியாது. இது என்ன ஒண்ணு என்னடி என் பொண்ணாடி. இப்ப வேணாலும் வீட்டுக்கு வா. தாராளமா வீட்டு வந்து இரு. என் வீட்டுல யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆல்ரெடி கிங்ஸ் எனக்கு தெரியும். வாக்கு கொடுத்துருக்கான்.
உன்னை என் பொண்டாட்டின்னு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேல என்ன வேணும்? எனக்கு எந்த பயமும் இல்லை. என் பொண்டாட்டி கிட்ட நான் இருந்துக்கிட்டேன். பயமா இருக்கு கவின். அதுல ஒண்ணு ஜடி. அட்டியே அட்டி என் பொண்டாட்டி என்ன இப்பெல்லாம் என்னன்னே தெரியலடி. உன் மேல எனக்கு வர பாசம் இருக்கு பாரு. உன்னை எப்பவும் என் கூடயே வச்சுக்கணும் போல தோணுது. அதுக்காக சும்மாதான் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு. இங்க பாரு, அண்ணன் இருந்து போகும்போது நீ நான் இசை எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாம். சரியா? ஆய் ஆய் என்ன அது வந்து போ கவின், கொள்ளது கொள்ளுதுடி. போ கவின். எங்க அப்பாக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். நான் சும்மா பார்க்க போறேன்ட்டு தான் வந்தேன். இங்க பாரு, இங்க யாரும் வர மாட்டாங்க. வேண்டாம். முடியாதுடி. என் பொண்டாட்டி இன்னைக்கு நான் விட மாட்டேன். ஒருவேளை உன் வீட்டுல ஏத்துக்கலன்னா அப்படி ஒண்ணு எங்க வீட்டுல பண்ண மாட்டாங்க. யா விருப்பம் தான். ஏன்னா கல்யாணங்கிறது அவரோ தனிப்பட்ட விருப்பம். எனக்கு நீ தானே நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன். வர என்ன பெரிய எனக்கு மட்டும் தெரியாது. அது கிங்ஸ் என்ன பாத்துக்கலாம். அதுபோல எங்க வீட்டுல எல்லாருக்குமே தெரியுமே. அது மட்டும் இல்ல, நான் ஒண்ணு என் பொண்டாட்டியை தான் பார்க்கேன். எங்க வீட்டுல எல்லாருக்குமே தெரியும். பரவியா போய் போடுற பெரிய தானே, அது நான் பாத்துக்கிடுவேன். இங்க பாரு, இந்த சாமானுக்கு தோரனுக்குலாம் கல்யாணம் முடியுங்க. நம்ம கல்யாணம் வச்சுக்கலாம். ஓகே? அப்ப உங்க கிங்சன் எனக்கு அவன் சின்ன வயசுல தாலி கட்டிட்டானே. இனி இங்க கெட்டதுக்கு என்ன இருக்கு? அப்படி பார்த்தா 3 திருப்பு கட்டியிருக்கான். இனி கட்ட மாட்டான். அடுத்து நம்ம கல்யாணம் தான். நீ அது வரைக்கும் நம்ம வீட்லயே இருன. உங்க அப்பா தாவியில் என்ன பண்றான்னு பாக்குறேன். ஆனா அப்படி உங்க அப்பா நான் போட்டு தள்ளி தண்டி உங்க கழுத்துல நான் தாலி கட்டுவேன். இல்லடி, நம்ம புள்ள இந்த மண்ணில் வரும்போது உங்க அப்பா இந்த மண்ணில் இருக்கக்கூடாது. விஷம். என் புள்ள நல்லா வளரணும். அதுக்கு உன் அப்பா இருக்கவே கூடாது. என் தாத்தாவான்னு கேட்பான். எப்பா வேண்டாம் வேண்டாம், என் புள்ள இந்த மண்ணில் இருக்கும்போது உங்க அப்பா இருக்கக்கூடாது. போ கவின். சரிடி. வேணும். சும்மா இரு கவின். நீ அப்படி தாண்டி சொல்லுவ.